இப்போது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பாடல்களும் பாடகர்களும் பாடலாசிரியர்களும் குறிப்பாக அந்த பாடல்கள் வெற்றி பெறுவதும் அந்த பாடல்கள் எங்கும் ஒழிச்சிட்டு இருக்கிறது தான் இப்போ ட்ரெண்டியாக இருக்குது. குறிப்பாக சன் டிவி, ஜெயா டிவி, ஜி தமிழ் ஏகப்பட்ட டிவிகள் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த பாடல்கள் பாட்டை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பாட்டு போட்டி நடத்தி மிகப்பெரிய அளவில் பரிசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு 20 வருஷமாக இந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஃபங்க்ஷனை பார்க்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயம் வந்ததால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குறிப்பாக சினிமா துறைக்கு மறைந்து போன லெஜெண்டரி பாடலாசிரியர்கள், லெஜெண்டரி பாடகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரியே பாட்டு எழுதணும், நம்ம லெஜெண்டரி பாடகர்கள் மாதிரியே பாட்டு வைக்கணும், ஏஐ மூலம் பாட வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகைகள் இந்த ஏஐ குறித்து பேசும்போது மனுஷன் பொங்கி எழுந்துட்டார். இல்லைங்க, ஏஐ பற்றி எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்க விரும்பல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய படத்தில் பாடல்கள் அவங்கள தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, இந்த ஏஐங்கிற விஷயத்தில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை, எனக்கு உடன்பாடும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்போது பத்திரிகைகள் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கே பார்த்தீங்கன்னா மற்ற சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனாலும் கூட எல்லாரும் மறைந்த எஸ்பிபி அப்புறம் இன்னும் மறைந்த சில பாடகர்களோட அந்த வாய்ஸை ஏஐ மூலம் பாட வைக்கிறாங்களே, ரீக்ரியேட் பண்ணுறாங்களே, இது மாதிரி நீங்கள் யாராவது இப்படி பாட வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், இல்லைங்க, நான் மறைந்து போன பாடலாசிரியரோட வாய்ஸை ஏஐ மூலம் பயன்படுத்த மாட்டேன், இங்கேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்காம, ஒரு வாய்ப்பு கிடைக்காம எவ்வளவு பேர் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் வாய்ப்பு தருவேன். மறைந்த பாடல்கள் அவங்களோட உச்சத்தை அடைந்து எல்லா சந்தோஷத்தையும் வளங்களையும் புகழையும் பெற்று தான் அவங்க இறந்துட்டாங்க. அதால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு இப்போ உயிரோடு இருக்குங்கள ரொம்ப கஷ்டப்படுற, அதே சமயத்தில் திறமையான பாடல்கள் இருந்தால் அவங்கள வாய்ப்பு தருவேன், எனக்கு ஏஐ தேவையே இல்லை அப்படின்னு நெத்தி போட்டு அடித்த மாதிரி நம்ம ஹாரி ஜெயராஜா சொல்லிக்காரு. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.